அது எப்பயுமே கம்பேரிசன் பண்ணுறது வந்து தப்பு. இறைவன் வந்து நான் சொல்கிறேன், என் உயிர் நண்பர்களே, இறைவனுடைய படைப்பு எல்லாத்தையும் ஒன்றா படைக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லா திறமைகளும் வேறு வேறு இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரோட இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க என்னை போய் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண முடியாது. என்னை படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மருமகளில் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணெல்லாம் எப்படி இருக்குது, அந்த பொண்ணு அப்படியே இருக்கும், இப்படியா நீ இப்படி இருக்க, நீ சரியாக இருக்க மாட்டே. அந்த கம்பேரிசனே வேண்டாம். ஏன்னா கிராமத்தில் நான் கண்ணார பார்த்தது, ஒரு சில மருமகள் படித்து வந்திருப்பாங்க, அவங்க டவுனுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பொண்ணு வந்திருக்கும், நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்திருக்கும், அது நம்ம கூடயே இருக்கும். அதனால் நம்ம கூட இருக்கிற மருமகளை நம்ம தரம் தாழ்த்தி, ஏன்னா நம்ம அடிக்கடி பார்க்குறோம், அவங்க மேலே கோவப்படுறோம், கஷ்டப்படுத்துகிறோம். அந்த பொண்ணு கோவப்படுறது, கஷ்டப்படுறது, கவலைப்படுறது, நம்ம கூட சண்டை போடுறது, இதெல்லாம் சகஜமாக நடக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்குது. எல்லா சமயங்களும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்மளும் சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது. ஆனால் இந்த டவுனில் வேலை பார்க்குறதுல இந்த பொண்ணை அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணாங்க. அவங்களாம் சூப்பர், எப்படி வந்துட்டு சந்தோஷமாக ஒரு வாரம் 1 மாதம் தங்கியிருப்பாங்க. அதில் எதுக்கு நம்ம ஒரு வாரம் தங்குறோம், 1 மாதம் தங்குறோம், என்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் உங்களை பற்றி அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதே இது 6 மாதம் 1 வருஷம் தங்குற மாதிரி ஒரு சூழல் வந்தேன்னாக்கா அவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சு போகும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆடா இப்போ நம்ம இந்த மருமகளே பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணும். அது போடு நீங்கள் அவங்கள சொல்லாதீங்க. அவங்க டவுனுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க 10 நாள் 20 நாள் உங்கள்கிட்ட வராங்க. அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை இங்கே குறைச்சிட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஏற்கனவே உங்கள் கூட இருக்கிற ஒரு மருமகளை கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மருமக உங்கள் கூடயே இருக்கிறாங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளுக்கும் உங்களுக்கும் நீங்கள் டெய்லி கூட சண்டை போடுவீங்க. ஆனால் புதுசாக அந்த வெளியே போச்சுல்ல, அங்கே வெளியே போய் வேலை பார்க்குதுல்ல, அது என்றைக்காவது ஒரு நாள் வரும், அப்படி நடிச்சிட்டு போயிடும். புரியுதுங்க? அதனால் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க நல்லவங்கன்ட்டு உடனே சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. உங்கள் கூட இருக்கிற பொண்ணு ரொம்ப கெட்டவா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே விட்டுட்டு போன பிறகு உங்களை பார்த்து கொள்வது உங்கள் கூட இருக்கிற மருமகள் தான். வெளிநாட்டில் கூட போய் சம்பாதிக்கலாம் பல பேர், ஒரு ஆணோ பெண்ணோ. ஆனால் உங்கள் கூடயே ஒரு ஆண் இருக்கானே, ஒரு பெண் இருக்காளே, அவள் தான் கடைசி காலங்களில் உங்களை பார்த்து கொள்பவர்கள், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஈடுபடுபவர்கள். அவளுக்கு தான் இந்த குடும்பத்தின் வரலாறு புரியும், எல்லாமே புரியும். கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், பின்னாடி சரியாயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வெளியே போய் இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணாதீங்க. அவங்க வேறு மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்.